என்னடா அது கோடை காலத்தில் மழையை கையில் யூடியூப் வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டே வரான். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரோ வந்து 95 கிலோ இருக்காராம். ராமேஸ்வரம் புகழ் பாம்பன் பாலத்துக்கு வந்தாச்சு. ப்ரோ வந்து அவரோட கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு 3 months ஆச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டான ரோடு, கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஓ மை காட், செம்ம அழகாக இருக்குல்ல. சொல்லுன்னு வெயில் எதுலேயும் அடிக்குதுமாங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓப்பனாக இருக்கு. மோடி குளிச்ச இடத்துல கண்ணனா உள்ளே போயிட்டு மோடியா வெளில வந்திருக்காரு. கடலோர பகுதிகளில் அப்படி தான் இருக்குமோ. வாவ், எப்படி ஆளை எவ்வளோ வேக மாட்டேங்குது பாருங்களேன். ஆல்ரைட் கைஸ், இப்போ இந்த இடத்துல இந்த பியூட்டிஃபுல்லாக இடத்துல கேட்டா ஆக்சுவலாக ஃபுல்லாக ரொம்பிருச்சுங்க. Moments later. ஸோ கைஸ், கடலில் வந்து தண்ணி மட்டும் நான் தெளிச்சுக்கிட்டேன். கண்ணன் ப்ரோ வந்து ஃபுல்லாக குளிச்சிட்டாரு. மோடி குளிச்ச இடத்துல கண்ணனா உள்ளே போயிட்டு மோடியா வெளில வந்திருக்காரு. இதான் மெயின் என்ட்ரன்ஸு இல்லை பேக்கா? ஓகே ஓகே, இந்த வழியாக தான் உள்ளே போகணும். ஓகே கைஸ், கோயில் போயிட்டு வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்து ஃபோனே அலௌட் கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம காளி ப்ரோ வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஃபோனை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டோம் உள்ளார. பட் ஆனால் ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் உள்ளார எடுக்கவே இல்லைங்க. இருந்ததுன்னா ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ராமர் பாதை போகிறோம். அது இங்கே என்னமோ இருக்குது, ராமர் பாதம் தானே அது. ஒரு வழியாக ராமர் பாதத்துக்கு வந்தாச்சு கைஸ். ஆல்ரைட் கைஸ், இப்போ ராமர் பாதையிலேருந்து கிளம்பிச்சா. ஸோ இப்போ வந்து கண் ப்ரோவும் அவங்க கசனும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ரூம் மட்டும் போட்டுட்டு இங்கேருந்து லக்கேஜை வந்து அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நேராக கிளம்பி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். எங்கே போகிறோம், திருப்பி தனுஷ்கோடிக்கு தான் சாப்பிட போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். உட்காந்து சாப்பிட்டு அந்த நேச்சரில் பார்த்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ரோட்டில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம் காய்ஸ். மழை விடாமல் நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் அடித்து ஊற்றிட்டு நின்னா பரவாயில்ல, இல்லை பேயாமல் வெயில் அடித்தா பரவாயில்ல. இப்படி நசன்ட்டு இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்குமோ, கடலோர பகுதிகளில் இப்படி தான் இருக்குமோ, இருக்கலாம். ஆல்ரைட் கைஸ், இங்கே தான் வந்திருக்கோம். கேஆர் ஹோட்டல்னு. இது நம்ம காளி ப்ரோக்கு தெரிஞ்ச இடமா வந்திருக்கோம். பாருங்கள், ஆல்ரெடி தோசையில் காயுது கைஸ். மணலில் உட்காந்து சாப்பிட போகிறோம் குடிசை ஹோட்டலில். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து வெறும் குழம்பு போட்டிருக்கோம். என்ன மீன் சொல்லியிருக்கோம்? பாறை மீனா? வெலை மீன் சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ரான் சொல்லியிருக்கோம். சாப்பிடுவோம். ஆமாம், எப்போ போவோம்? செம்ம ஃப்ரெஷ்ஷு. இல்லை, சாப்பாடு வாங்கினா இந்த மாதிரி மீன் ஃப்ரீ. டடன் 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 டைம். அளவு பாருங்க, விரல் சைஸையும் பாருங்க. இப்போ இதை நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். கைஸ், அடுத்தது ப்ரான். சூப்பராக இருக்குல்ல? மீன் பாதி முடிச்சிட்டேன். ஆல்ரைட் கைஸ், இந்த கடையில் தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு கைஸ், செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல். கண்ணெல்லாம் சொக்குதே கண்ணு. கடல் எவ்வளோ, இங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அலை இங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆண் கடலாம், இது பெண் கடலாம். இது வந்து சீற்றமும் அதிகமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அளவு வருது. இங்கிட்டு பாருங்கள், அப்படியே அமைதியாக இருக்குது. சூப்பரில். அடடா,
இவ்வளோ அளவு வருது. ஓ வாவ் வாவ், எப்படி ஆளை எவ்வளோ வேகம் அடிக்குது பாருங்களேன். அவ்வளோ வேகம் அடிக்குது. செத்து போயிருப்பேன். போலாமா? சாவு அடிச்சிருப்பாங்க நேரத்துக்கு. என்ன அவன் பீர் போயிட்டு வந்துச்சு எனக்கு. நான் அந்த நேராக இருக்கிறத காட்டலான்ட்டு கேமரா ஆன் பண்ணேன். எப்படி ஏறினா பார்த்தீங்களா அவன்? ஓகே ஓகே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து 10 நாள் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல். அதனால் வந்து எல்லோரும் போட்டை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு அந்த இடத்த ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாம்பனோட ஹார்பர்லேருந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. செம்ம சூப்பராக இருக்கும். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஏரியாவோட டிவி ஸ்டேஷன் போல், அப்படி தான் சொன்னாங்க. அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஈஃபில் டவரோட பெருசாக இருக்கும் போல். இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? A few moments later. அதான் இனிமே நேராக திருச்சி கிளம்ப வேண்டியதான். பின்னாடி டாப் பாக்ஸோட சப்போர்ட் கிளாம்ப் வந்து நட்டு லூஸ் ஆயிடுச்சு கைஸ், அதை டைட் வைக்கணும். ப்ரோ பாய் பாய், Thank you so much. டேக் கேர் ப்ரோ. Take care. திருச்சி வழியாக வரப்போ சொல்லுங்கள். கண்டிப்பா. Okay bro, take care. Bye. ப்ரோ பாய் ப்ரோ. தூக்கம் வருது. இவர் நம்ம கூட தாங்க வராரு, ஒன்றும் பண்ண முடியாது இவரை. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அப்படியே டேங்க் பேக்கை வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அவர் ரைடிங் ஜாக்கெட் போட்டால் அவ்வளோதான், போட்டார் அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். அப்படியே ஆல்ரைட் கைஸ், ரெடி ஆகிடுச்சு. காளி ப்ரோ கிளம்பியாச்சு. ஸோ எஸ், இப்போ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ரொம்ப ஷுவாக சேஃபாக போகணும் ப்ரோ. ஹெட்ஃபோன்ஸ்லாம் மாட்டிகிட்ருக்காரு இன்டர்காம் இல்லாமல். அவர் வந்து சடனாக ஆக்சுவலாக சென்னையிலேருந்து திருச்சி ஷிஃப்ட் ஆகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல அவர் ஷிஃப்ட் ஆகும்போது. ஸோ அது நம்ம என்னோட தான் அது, அதனால் அதில் எதுவுமே கிடையாது. கியர்ஸும் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு அவருக்கு. இருந்தாலும் கியர்ஸ் போடாமல் அங்கே போக மாட்டோம்ல. அது இழுக்க வேணாம், சும்மா சுருவனால போயிடும். கீழ் ஓட் மேலே அந்த சைடு அழுத்துங்க. போலாமா? நம்ம சிவாயம். காய்ஸ், பாம்பன் பாலம் உங்களுக்காக. இப்போது காலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு வெதர், இப்போ பாருங்கள் வெதர் எப்படி இருக்குன்னு. சுல்லுன்னு வெயில் எதுலேயும் அடிக்குதுமாங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நிற்க வேண்டாம், நம்ம பாட்டு இப்போ இங்கே என்ன ஓப்பனாக இருக்குது. இங்கே தெரியுதுல கைஸ், இது 700 டன்னா. இதை வந்து இங்கேருந்து அங்கே நவுத்துறதுக்கு 3 மாதம் ஆகிடுச்சான். என்ன இவ்வளோ டிராஃபிக்கு? ஏ டோலி, இப்படி நிற்காத டோலி, பறந்து வெளில வந்து விழுந்துருவோம் பிரேக் அடித்தா. எப்படி வருவான் பஸ்ஸுக்காரன்? வண்டி ஏறா லூசு பாயில. என்ன இல்லை இப்படி போட்டிருக்காங்க என் காரை. இங்கே பாருங்க, இந்த பைத்தியத்தை பாருங்க. நோ, இறக்கிடா கீழே. அறிவும் இல்லை ஒரு ப்ரோ. திருச்சி காவேரி பாலத்தை 2 குழந்தை விழுந்து செத்து போச்சு இந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி தூக்கி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து. இங்கே பாருங்க எவ்வளோ போட்டு இருக்குது பாருங்களேன். இந்த சீன் செம்ம அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, மெஜஸ்டிக்காக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ராமநாதபுரம் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம அந்த மதுரை வழியாக போகல காய்ஸ். ஏன்னா அது வந்து அது 48 கிலோமீட்டர், அது 50 கிலோமீட்டர் சுற்று. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1/2 hour ஸ்லோவாக காட்டுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ நேராக போனால் மதுரை, நம்ம இப்போ ரைட்டில் போகிறோம்.
வந்த வழியிலே போகிறோம். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட செக்கிங் இருக்குது. ஆல்ரைட், போவோம். இன்னும் திருச்சி 174 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காரைக்குடிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? ஒரு 30 கிலோமீட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸை மட்டும் அந்த மைக்கு கீழே அதை கழட்டி போட்டு வெறும் இதை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ டோல் அங்கே இருக்குது. வெதர் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தெரியுதா பாருங்கள், செம்மையாக இருக்குது. வண்டியை பாருங்கள். ஓகே, அப்படியே நான் வண்டியில் போயிட்டு அப்படியே கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு. ஆப்போசிட் வந்து மோதிட்டான். யார் இவன் வந்து மோதிட்டானா? இப்பதான் மோதிருக்கான். அதான் லேனு. அதான் லேனு அழுவுது.